අධිකරණ ශාස්ත්‍රයේ පිළිබඳ අධ්‍යයනයේදී අප විසින් හඳුනාගෙන ලැබූ பிரதான ගැටලු වූයේ நீதிமன்றத்துறை தொடர்பான ஆய்வின் போது பிரதான பிரச்சனையாக இருந்தது நீதியை நிலைநாட்டுவதற்கான தாமதமே. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி அளவில் திரட்டப்பட்ட தரவுகளுக்கமைய நீதிமன்ற கட்டமைப்பில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் உச்சநீதிமன்றம் முதல் நீதவான் நீதிமன்றம் வரை நிலுவையில் உள்ளன. நாம் இந்த நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். மத்தியஸ்த சபைகளை வலுப்படுத்துதல், பிரச்சனைகளை குறைப்பதற்கான மாற்று முறைகளை பலப்படுத்த வேண்டும். அதனூடாக 2 லட்சம் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு நீதிமன்றங்களில் உள்ள நிதி முரண்பாடுகள் தொடர்பான வழக்குகளை குறைக்க நிதித்துறை மத்தியஸ்த சபைகளை விசேடமாக அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு சட்ட ஏற்பாடுகளுக்குரிய வரையறையை நான் இன்று காலை சமர்ப்பித்தேன். பாரதூரமான குற்றங்கள் தொடர்பான குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதில் பிரச்சனைகள் உள்ளன. நாடு முழுவதும் உள்ள 34 மேல் நீதிமன்றங்களில் 24இல் நவீன தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் அளிக்கக்கூடிய வகையிலான வீடியோ தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம். புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டதும் அனைவருக்கும் ஆன்லைன் முறையில் சாட்சியம் அளிக்க முடியும். அதனூடாக நீதிமன்றங்களில் இடம்பெறும் துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களை குறைக்கலாம்.